ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. பல வருடங்களுக்கு முன்னே காஞ்சி மகா சுவாமிகள் மயிலாடுதுறைக்கு அருகில் இருந்த ஆனந்த தாண்டவபுரத்தில் எழுந்தருளி இருந்தார். அப்போது ஆந்திராவை சேர்ந்த பண்டிதர் ஒருவர் மகானை தரிசிப்பதற்காக அங்கே சென்றிருந்தார். அப்போது அங்கு வந்திருந்த சிறுவர்களிடம் நோட்டு புத்தகங்களை கொடுத்து அதில் ராமநாமம் எழுதி கொண்டு மாலையில் வரும்படி சொல்லி அனுப்பினார் மகான். அதே போல மாலையில் அந்த சிறுவர்கள் ராமநாமம் எழுதி கொண்டு வந்து மகானிடம் தந்தனர். அங்கிருந்த சிறுவர்களில் ஒருவனை பார்த்து ராமநாமம் சொல்லுமாறு பணிந்தார் மகான். பக்கத்தில் இருந்தவர்கள் தயங்கியவாறு அவனால் பேச முடியாது சுவாமி என்றனர். அவர்களை கையமர்த்தி தடுத்த மகான் மீண்டும் அந்த சிறுவனை பார்த்து நீ ராமநாமம் சொல்லு என்று பணிந்தார். என்ன ஆச்சரியம்! வாய் பேச இயலாத அந்த சிறுவன் முதலில் சற்று திணறிவிட்டு பின்பு படிப்படியாக தெளிவான உச்சரிப்பில் ராமநாமம் சொல்ல தொடங்கிவிட்டான். அதை நேரில் பார்த்து அனுபவித்த அந்த பண்டிதர் பின்னர் ராமாயண உபன்யாசம் தொடங்கிய பொழுது பிரார்த்தனை ஸ்லோகமாக எந்த மகானை வர்ணிக்க வார்த்தைகள் இல்லையோ, எந்த மகானை கண்டதும் பிறவி ஊமை பேசும் சக்தியை பெறுகின்றானோ அந்த சந்திரக் மௌலீஸ்வரர் என் குருநாதரை நமஸ்கரிக்கிறேன் என்று பொருள்படும் வகையில் யதோ வாசோ நிவர்தந்தே பர்வர்தந்தே யுன புன தஸ்மை கஸ்மை சித் ஆனந்த சந்திரிகா மௌலயே நம. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.